வெல்கம் டு பத்மினி உலகம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னா, அவங்க எல்லாத்துக்கும் நான் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, மீன் 1 கிலோ, வெங்காயம் 100 கிராம், வெள்ளைப்பூடு 6லேருந்து 7 பற்கள், ஒரு பச்சை மிளகா கீரை எடுத்துக்கணும், கறிவேப்பிலை தேவையான அளவு, தக்காளி 3 நறுக்கி வச்சுருக்கேன், வெந்தயம் 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், புளி 2 எலும்புச்சம்பழம் சைஸ்க்கு. முதல்ல என்ன பண்ணணுன்னா, வெள்ளைப்பூடை 1-2 அரைச்சி வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் அரைப்பட்டுருச்சு. அதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, புளி தண்ணியில் நம்ம வச்சுருக்க மிளகா பொடி மல்லிப்பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம வெந்தயத்தை போட போகிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வெந்தயத்தை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் சவந்துடுச்சு. வெந்தயம் சவந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். அதோட நம்ம கீரி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொன்னிறமானதுக்கப்புறம் வெள்ளைப்பூடை நம்ம சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க கலவையை இதில் ஊற்றலாம். அதுக்கப்புறம் தேவையான தண்ணியை நம்ம ஊற்றி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம மீனை ஆட் பண்ண போகிறோம். நம்ம நறுக்கி வச்சுருக்க மீன் துண்டுகளெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 நிமிடம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கிட்டா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான மண்பானை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.